காலையில் வந்து ஒரு ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயின் வந்து எவ்ரி 400 கிலோமீட்டர் தான் அந்த ஸ்டேஷன் போகுது. இன்டர்நெட் ஸ்டேஷன் எதுவும் இருக்காது. ஒரு இடத்துல அர்ஜென்ட்டாக போகிறது ஒரு நடுவில் ஒரு ஸ்டேஷன் இறங்க வேண்டியிருக்கு. அது வந்து இந்த ஸ்டேஷன் இல்லை நான் டிவியாக எழுதி படிக்கலாம் திரும்பி போதும். ஆமாம் இல்லை எனக்கும் அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்ன பண்ணுறது ஸ்டேஷன் மாஸ்டர் போய் கேட்டேன், கவலைப்படாது நீங்கள் எந்த ஸ்டேஷன் போய் அந்த ஸ்டேஷன் ட்ரெயின் ஸ்லோவாக போகும். அந்த ஸ்லோவாக போகும்போது நீ அந்த ஹோட்டல்ல நீ இறங்கி கொஞ்சம் ஓடு எனக்கு விழுந்துவேன். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதே போல் ஸ்டேஷன் வருது. அந்த ட்ரெயினில் ஸ்லோவாக போகும்போது இறங்கி அப்படியே அந்த ஹோட்டலில் ஓடுறாரு. போயிட்டே இருக்கும்போது நட்டு இன்னொரு கோச்சு வந்து டக்குன்னு ட்ரெயின் மாற்றி விடுறாரு. நான் இந்த ட்ரெயின் அதான் நீங்க ஸ்லோவாக ஓடுறீங்க தான் மேரிட் லைஃப் சக்ஸஸ்ஃபுல் மேரிட் லைஃப் 25 வருஷம் கொண்டாடுறாங்க. மேரிட் லைஃப் அது சக்ஸஸ்ஃபுல் மேரிட் லைஃப் அதை கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது அவரை வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க. எப்படி சார் நீங்கள் வந்து 25 வருஷம் இந்த மாதிரி ஒரு தேர்தல் போட அந்த இதை ரீசன் சொல்லுங்கள். இல்லை கல்யாணம் அவங்க பற்றி அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. 24 வருஷம் ரீசன் பண்ண வராங்க. தேங்க்யூ. சங்கர் நாராயணனுக்கு பாராட்டுறதுக்கு எந்த பார்த்துருக்கீங்க அது அற்புதமாக பேசுகிறேன். அரசிலே வந்து விதை ஜோடு போட்டு ஓட்டு ஓட்டிட்டார். அந்த விதை ஓட்டி தான் அவரே வாங்கி ஓட்டிருக்கார். அது ரொம்ப இப்போ பண்ணி போயிட்டு அற்புதமாக சொன்னார். இதே மாதிரி ஒருத்தருடைய குதிரை வந்து பாய்தாகி ஒன்று வேலையெல்லாம் பண்ணா இருக்குது. ஒரு டாக்டர் அந்த மாதிரி ஒரு கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டாங்க. அவர் வந்து இது மாதிரி அதே மாதிரி டாக்டர் வந்து மாத்திரை கொடுக்கலான்னு நான் கேட்குறேன். எப்படி டாக்டர் நான் குதிரைக்கு போய் மாத்திரை கொடுக்க முடியும்? குதிரை வாய்க்காது சொல்லி அதை கிட்ட போய் நம்ம எல்லாம் போட முடியுமா? முடியாது. என்ன பண்ணுறது? அது ஒன்று சிம்பிள் தான். பவுடர் பண்ணிட்டு அந்த பவுடர் நீ என்ன பண்ணுறேன் கையில் வச்சு அது இது மாதிரி ஒரு பேப்பர் ஒரு ரெடி பண்ணி உதாரணம் மாதிரி ஒரு வாயை ஓட்டிருக்கான். அது தானே அதுக்குள்ளே போயிடும். அப்போ சரியாக போயிடும். இவ்வளோ தானே சரி சிம்பிள். இந்த மாதிரி பண்ண முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. என்ன பண்ணி அப்புறம் குதிரைக்கு ரெடியாக பண்ணி வச்சு எல்லாம் வச்சுட்டு அது ஊரை போகும்போது இவருக்கு ஒரு வழியாகி டாக்டர் கிட்ட கண்ணு பின்னெல்லாம் ரத்தம் கொட்டுற அளவுக்கு கல்வியெல்லாம் வந்து ஒரு வழியாகி போய் அந்த வைட்டல் டாக்டர் வந்தாரு. என்ன குதிரைக்கு தானே நான் மருந்து கொடுக்குறேன். நீ இந்த மாதிரி நினைக்கிறேன். என்ன அட போங்க டாக்டர், நான் கையில் வச்சு பூல் ஊருக்கு மணி அதுலேயும் அந்த குதிரை கிடைக்கணும்னு கணக்கு வச்சுது. அந்த மருந்துக்கு ஏவாய்க்குள்ள வந்து ஏகே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த குதிரையை பற்றி அப்படின்றதாக ஒரு இன்னொரு சொன்னார். ரயில்வே ஜோக் ஒன்று சொன்னார். இப்போ 2 நிமிஷம் ரயில்வே இருக்காங்க. அந்த கடையில் ராசிமிட்டா ரயில்வே இருக்காரு, முத்துப்பள்ளியப்பா ரயில்வே இருக்காரு. அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரயில்வே பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். மிஸ்டர் எக்ஸ் வந்து ரயிலில் போகிறாரு. நான் ஆரம்பமே பஞ்சாபில் தானே ஆரம்பித்தார். அதனால் அது மிஸ்டர் எக்ஸ். ஆனால் பஞ்சாபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே கடும் உழைப்பாங்க. இன்னைக்கு வந்து வட இந்தியா முழுமையாக எடுத்து வச்சிங்கனாக்கா எந்த ஒரு பணியிலும் பஞ்சாபிகள் இருப்பார். அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால சொல்றேன். ஆனா வேற சைடு எங்கன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கடுமையான உழைப்பாளிகள் பஞ்சாபிகள். எந்த ஒரு பொருள் மார்க்கெட்ல காலையில் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் அதுக்கு டூப்ளிகேட் சாயங்காலம் தெரியாது. 1000 ரூபாய் வேலை காலையில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சாயங்காலம் அது 10 ரூபாய்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களால திறமையா எதையுமே செஞ்சு தரக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கும். அவங்க அதே மாதிரி அவர் சொன்னது அதே கதையில இன்னும் கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸாக மாற்றி சொல்லுவாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. என்னன்னாக்கா அவரோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து மேட் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு போடுவாங்க. மேட் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு போட்டாங்க. உடனே வந்து ஆனால் அவங்க யூஎஸ்ஏ பக்கம் போட எதுவும் பண்ணது எல்லாம் இங்கே தான் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வந்து கோர்ட்டில் போய் கேஸே போட்டாங்க. நம்ம கமலாக்கடன் கூட ரெடியாக இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து கேஸ் போட்டாருன்னா வந்து ஏமாற்றிட்டாங்க, இது யூஎஸ்ஏ ப்ராடக்டே கிடையாது, இது இங்கேயே ப்ராடக்ட் தான். அப்போ அவங்க திரும்பி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா யூஎஸ்ஏ ப்ராடக்ட்ன்றது எதுவுமே யாருமே பண்ணுறது கிடையாது, அந்தந்த ஸ்டேட் தான் போடுவாங்க. மேட் இன் கலிஃபோர்னியா, டெக்சாஸ் அப்படி தான் போடுவாங்க. யூஎஸ்ஏ நம்ம எந்த இதுலையும் போட மாட்டாங்க. அப்படி போட்டாலே இந்த ப்ராடக்ட் நீ தானாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் மேட் இன் உல்லாஸ் நகர் சிந்தி அசோசியேஷன்.
அதனால இதுதான் அந்த உயர்த்தையுடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு அறிவிப்பு சொல்லுவாங்க. நம்ம திருப்பி வந்து அந்த லாஸ்ட் கேரேஜ் அந்த ரயில்வே ப்ராப்ளம் இருப்போம். அதில் மிஸ்டர் எக்ஸ் போறாரு. மிஸ்டர் எக்ஸ் வந்து கடைசி கம்பார்ட்மெண்ட். அதில் கடைசி கம்பார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு தான் தெரியும். இப்போவாது பரவாயில்ல அந்த பிளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்படி இப்படிலாம் இருக்குது. இன்னும் தொலைவில் தான் இன்னும் ரேடியா போயிருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க சத்தியமாக காஃபி வராது, எதுவும் வராது. அவன் பாவன் ஏதோ இதில் வந்து போகிற மாதிரி தான் அவன் நிற்க வேண்டியது. அதனால் மிஸ்டர் எக்ஸை வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க போய் அந்த கேண்டீனில் வாங்கி சாப்பிடணும். அதனால் பற்றி அவ்வளோ பற்றி தாங்க முடியல வராது. அந்த ட்ரெயின் நிற்கிறது கூட ரெடியாக இருக்கிறாரு. அதெல்லாம் பிடிச்சி ஓடி போய் அந்த கேண்டீனில் அவர் வாங்கிட்டு வர ரயில் போயிடுது. இதெல்லாம் அநியாயமாக பச்சது. அப்புறம் அதே மாதிரி வந்து அடுத்த ட்ரெயினில் உட்காந்து இப்படி பார்த்து பண்ணி திருப்பியும் எந்த ஸ்டேஷன் இறங்கி ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி போயிடும். உடனே வந்து அவருக்கு ரொம்ப இதுவாகிடும். விடக்கூடாது சொல்லி நேராக வீட்டுக்கு போனால் ரயில்வே மினிஸ்டர் பெரிய லெட்டர் எழுதி இந்த மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரெயினில் நீங்கள் பார்த்தா எல்பின்னு போட்டிருப்பாங்க, லாஸ்ட் வேன் அப்படின்னு பேர். எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வழி வைக்கிறீங்க, கடைசி கம்பார்ட்மெண்ட்காரன் எப்படி உயிர் வாடுது, எப்படி கஷ்டப்படுறது, எப்படி பண்ணுறது. அதனால இனிமேல் படி நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் வேன் அந்த எல்வியை வந்து விடுதலை போடுங்க அப்படின்னு. அடுத்ததாக செல்வி பிரியா. செல்வியா பார்க்க நீங்கள் அதே மாதிரி. சரி, தேங்க்யூ தேங்க்யூ. நம்முடைய மூத்த உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் ராவ் பேசலாம். இந்த கை தட்டும் போது நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் நல்லா கை தட்டுனாக்கா. ஆனால் நான் பேசும்போது நீங்கள் கவனிச்சுங்க. ஓகே. Thank you for accepting to come over here today. இந்த வக்கீல் வாயிலாக Because the doctor has come. Mr. Andhra. After better. I was admired. I don't know. I saw. Probably just It may become in Hindu. I saw another friend and said all other engagements. Why is that? இந்த கோட்ல வந்தோம்னா அவர் இது நான் என்ன பயந்தேன்னா ஹியூமன் கிளப்ல இன்கம் டேக்ஸ் கிரேடான பயந்து உட்காந்து சீஃப் கமிஷன் இன்கம் டேக்ஸ் அதோட அதான் முக்கியமான. given topic to him. It's human in court. So he is speaking about court house. In the meanwhile, let me tell you, in the court, ஒரு ஜட்ஜி கேட்டாங்க, அடிக்கடி தப்புப்படுற குற்றம் செஞ்சு கோர்ட்டு வருது கஷ்டமா இல்லை. அவங்க சொன்னா நான் குற்றம் செஞ்சு அப்பப்போ வரேன், நீ குற்றம் செய்ய மாட்டேன் ஜெயிலு வரைக்கும் வெக்கம் இல்லை.